என்ன பங்காளிகளா திருவிழாவுக்கு போவோமா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நத்தம் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் பங்காளியாக வந்திருக்கோம். இது அம்மன்குளம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா, தீச்சட்டி எடுக்கிறது, கரகம் எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, வேல் குத்தி போகிறது எல்லாமே இங்கேருந்து தான் பங்காளிகள் ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே பங்காளிகளா தீச்சட்டி எடுத்து போவாங்க. இப்போ எங்கெங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தீச்சட்டி எடுத்துகிட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு, அடுத்து நம்ம நத்தம் மாரியாத்தாவை தரிசனம் பண்ணிட்டு, அடுத்து ராக்காச்சி அம்மன், காளியம்மன், கருப்புசாமி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கொண்டாந்து இந்த அம்மன் குளத்துலேயே சட்டி இறக்கி வச்சுருவாங்க பங்காளிகளா. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி பங்காளிகளா அந்த வீடியோ எடுக்கும்போது. திருவிழா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கரகம் எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க பங்காளிகளா. அம்புட்டு கூட்டம் பார்த்திங்க. நம்ம அம்மாவோட பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனை வந்து இதுவரையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் அம்மாவும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு பங்காளிகளா. நீங்களும் வாங்க. இந்த வருஷம் திருவிழாவுக்கு வர முடியாதவங்க அடுத்த வருஷம் திருவிழா கண்டிப்பாக வாங்க. மனசார நம்ம அம்மாக்கிட்ட வேண்டி நேர்த்திக்கடன் வச்சுங்க. கண்டிப்பாக நிறைவேறும் பங்காளிகளா. நீங்களும் வந்து தீச்சட்டி எடுப்பீங்க காப்பு கட்டி. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம நத்தம் சுற்று வட்டார அந்த நத்த வட்டத்தில் இருக்க சுற்றுவட்டு கிராமம் எல்லாமே ஜேன்னு இருக்கும் பங்காளியெல்லாம். காப்பு கட்டுறதில் ஆரம்பித்து அடுத்து வந்து இந்த தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் கொண்டு வர்றது, அலகு குத்திக்கிறது, பூக்குழி இறங்குறது, கழுகு மரம் ஏறுறது என்ன ஒரே ஜேன்னு இருக்கும். இன்னையோடு அந்த கழுகு மரம் ஏறுறது எல்லாமே முடிஞ்சிடும் பங்காளியா. அடுத்து நம்ம பங்காளிகளோட அளப்பறை தான். நாளையிலேருந்து கறி வந்து தடவுடலாம் எல்லா வீட்லேயும். நத்தம் சுற்றுவட்டு கிராமத்தில் எல்லா வீட்லேயும் கறி வந்து தடவுலாம் நடக்கும் பங்காளியா. திருவிழாவுக்கு வரலாட்டியும் பரவாயில்ல, கறி வரதுக்கு வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க பங்காளியெல்லாம். பாருங்கள் கூட்டம் பாருங்கள், சும்மா கடல் மாதிரி திரண்டு போகிறாங்களா. இன்னையிலேருந்து இல்லை பங்காளிகளா, இன்னையிலேருந்து கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த கூட்டம் வந்து பால் குடம் எடுக்கிறவங்க, தீச்சட்டி எடுக்கிறவங்க அவங்க வெளியூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே தான் பங்காளி இருக்காங்க. இன்றைக்கி தான் கடைசி திருவிழா. இன்றைக்கி பாருங்கள் எம்புட்டு கூட்டத்தை. இங்கேருந்து அந்த அம்மன் குளத்துல தீச்சட்டி எடுத்து ஆடி வந்து இந்த பார்த்தீங்களா அங்கே கோயில் தெரியுது பாருங்கள், அது விநாயகர் கோயில். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நேராக அப்படியே நம்ம மாரியாத்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவா பங்காளியெல்லாம். தெரியுது பாருங்க தூரத்தில், அதுதான் நம்ம மாரியாத்தா கோயில். அதை நோக்கி தான் இப்போ எல்லோரும் சட்டி எடுத்து போயிட்டுருக்காங்க. போய் அங்கே போய் மாரியாத்தாவை மனசு உருக வேண்டிக்கிட்டு நாங்கள் சட்டியை எடுத்து நல்லபடியாக கொண்டு போய் அம்மன் குளத்தில் சேர்த்துறோன்னு வேண்டிக்கிட்டு போவாங்க பங்காளியெல்லாம். அது வரையும் அலகு ஊற்றுனவுக, பால் குடம் எடுத்தவுக, தீச்சட்டி எடுத்தவுக அப்படியே சாமி வந்து அருளில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆட்டம் ஆடி அந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியலை பங்காளியில். பாருங்கள் பூக்குழி கட்டையெல்லாம் அப்படியே மேடு கணக்காக குமிச்சு போட்டாங்க. கிட்டத்தட்ட 4-5 டன்னுக்கு மேலே அது சேரும் போல் அந்த விறகுன்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மனுக்கு பூக்குழிக்கு போட்ட அந்த வேப்பங்கட்டையை பாருங்கள் எம்பட்டு குமிச்சு வச்சுருக்காங்கன்னு. இந்த பாருங்கள் கோயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா எல்லோரும். வந்து சாமியை கும்பிட்டுவிட்டு நேராக போய் கருப்புசாமி, ராக்காச்சி அம்மன், காளியம்மையெல்லாம் தரிசிச்சுட்டு நேராக கொண்டு போய் அம்மன் குளத்தில் இறக்கி விட்டு அப்படியே வந்து நேராக பூக்குழியில் இறங்குறதுக்கு வரிசையில் ஜாயின் பண்ணிடுவாங்க பங்காளியெல்லாம். இதுக்கு மக்கள்லாம் ஆரவாரத்தோடு இருக்கா, கோவிந்தா போட்டுக்கிருக்காண்டாக்க. பூக்குழி பற்ற வைக்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்களா சாமி ஆடி போயிட்டுருக்காங்க. பூக்குழியை சுற்றி போயிட்டுருக்காங்க. அந்த பூக்குழியை சுற்றி போய் பூசாரி வந்து பூக்குழியை பற்ற வச்சுருவாப்புல. பற்ற வச்சுட்டாப்புலன்னா அடுத்த செகண்டே வந்து பூக்குழி தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் கழுகு மரம் ஏற ஆரம்பிச்சிருவா பங்காளியெல்லாம். ஆனால் ஒன்று பங்காளிகளா, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த திருவிழா அந்த தீச்சட்டி எடுக்கிறதுக்கு நாள் வரையும் வெயில் கொளுத்தி எடுக்கும் பங்காளிகளா. ஆனால் அந்த நத்தம் மாரியாத்தா திருவிழா வந்து தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடாக்க அப்படியே மேகமூட்டமாக வந்து அப்படியே குளுன்னு கிளைமேட்டே மாறிடும். அவங்க பூக்குழி இறங்கி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும்.
பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுத்துவட்டார கிராமத்தில மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வறண்டு போய் கிடந்துச்சு. மழையெல்லாம் இனிமேல் வராது. இனி அடுத்து வந்து சித்திரை மாதம் முடிஞ்சா தான் மழை அப்படின்னு இருக்கும்போது, மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க அம்மனோட அருள். நல்லபடியா பூக்குழிய பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ தான் பத்த வச்சாங்க. எந்த அளவுக்கு புகை கிளம்பிருச்சுன்னு பாருங்க. நல்லா ஜகஜோதியா எரிஞ்சிட்டு இருக்குது. மக்கள்லாம் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த உப்பு மிளகா எடுத்து அவங்க நேர்த்திக்கடனுக்கு போடுறது, வேப்பங்கொட்டை அவங்க நேர்த்திக்கடனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிருக்காங்க. கோயில் நிர்வாகம் வந்து தூக்கி எறியாதீங்க, கையில் கொடுங்க, நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொன்னாலும் மக்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி. உள்ளே போய் அவங்கள ரீச் பண்ணி கொடுக்கவே முடியலை. இங்கேருந்து தூக்கி எறிய ஆரம்பிச்சுக்கிருக்காங்க. அது நல்லதில்ல தான். உள்ளே அங்கே பூக்குழி பணியாளர்கள்லாம் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கட்டை கரெக்டாக எரிய வைக்கிறதுக்காக. அவங்க மேலே பட்டு காயம்லாம் ஏற்படும். அதுக்காக சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்மளும் வந்துட்டு பூக்குழியெல்லாம் பார்த்துட்டு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் பாருங்கள், சரியான கூட்டம். இப்போல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது எனக்கே தோணிருச்சு. அதனால் கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டுட்டு நேராக அடுத்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தீச்சட்டி கூட போகிறது, திருப்பி அம்மன் குளத்துக்கு போகிறது. பாருங்கள், புகை மூட்டம், சரியான புகை மூட்டமுங்க. ஒரு நிமிஷத்தில் எதுக்க நிற்கிற ஆளே தெரியலை. அந்தளவுக்கு புகை மூட்டம் ஆகிப்போச்சு பூக்குழியில் பற்ற வச்ச நெருப்பு. அடுத்து வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க, கழுகு மரம் ஏறுறது. கழுகு மரம் ஏறுறது வந்து பெரிய டாஸ்க்குங்க. அதில் அவ்வளோ சீக்கிரம் ஏறக்கூடாதுன்ட்டு நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், கேப்பை இதெல்லாம் போட்டு நல்லா தடவி வலிச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். கழுகு மரம் தயார் நிலையில் இருக்குது. கழுகு மரம் எப்போ ஏறி முடிக்கிறாங்களோ பங்காளிகள்லாம், அப்போ தான் அந்த பூக்குழியிலே இறங்குவாங்க. அதுதான் எங்களோட ஐதீகம். அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கழுகு மரம் ஏறாமல் பூக்குழியில் இறங்கவே மாட்டாங்க. நம்ம பசங்க டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் ஏற ஆரம்பித்து 2 மணி நேரத்தில் ஏறி மேலே இருக்க காணிக்கையை அவுத்து முடிச்சிருவாங்க நம்ம பயலுக. அந்தளவுக்கு தீயா வெறியா தெரியா இருக்காங்க நம்ம பயலுக. எப்படான்ட்டு இருக்காங்க. கழுகு மரம் ஏறுறதே ரொம்ப ரகலையாக இருக்குங்க. பாருங்கள், கழுகு மரம் இப்படி வானம் உயரத்துக்கு வசந்து நிற்கிதா. அடுத்த வீடியோவில் கழுகு மரம் ஏறுறதை பார்ப்போம்.